ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்ஸ்டன்ட் ஆப்பம் பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஒரு 3/4 கப்பு சோறு எடுத்துருக்கிறேன். பொன்னீரி சோறு தான் இது. ஒரு 3/4 கப்பு தேங்காய், அப்புறம் இந்த கப்புக்கு 1/2 கப்பு இடியப்ப மாவு, 1 கப்பு, அப்புறமா ஒரு 1/2 கப்பு இடியப்ப மாவு, அப்புறம் 1 ஸ்பூன் ரவா, 1 டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் கிடையாது, 2 டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்துருக்கிறேன். அப்புறம் அதே ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு. இந்த கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி தேவை வரும். ஃபஸ்ட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப்பு சேர்த்துட்டேன், அரைச்சி எடுத்துட்டேன் எல்லாத்தையுமே. உப்பு போட்டு கலக்கி வச்சிட வேண்டியது தான். லைட்டாக உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டேன். இப்போ அதை 1/2 மணி நேரத்தில் புளிக்க வச்சுருக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டுக்கோங்க. அந்த தண்ணிக்கு மேலே நம்ம அரைச்ச மாவை எடுத்து வச்சுக்கலாம். மாவை எடுத்து வச்சு ஒரு 1/2 மணி நேரம் இதை குக்கர் மூடி விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டு மூடி வச்சுக்கலாம் குக்கரு. ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். 1/2 மணி நேரத்துலேயே அது நல்லா புளிச்சு வந்துடும். ஈஸ்ட்டு போட்டதுனால நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். என் பையன் திடீர்னு ஆப்பம் வேணும்னு கேட்டான். அதுதான் இப்படி பண்ணி கொடுத்தேன் அவனுக்கு. ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இதை நல்லா புளிச்சிடுச்சு. ஆப்பத்துக்கு தேவையான அளவு புளிச்சு வந்துடுச்சு. இப்போ ஆப்பச்சட்டி எடுத்து வச்சு சுட்டுற வேண்டியது தான். லைட்டாக கலக்கிட்டு சுட்டுட வேண்டியது தான். சூடாயிடுச்சு, ஊற்றிக்கலாம். சுற்றி விட்டுக்கலாம். நார்மலாக நம்ம ஆப்பம் அரைக்கிற அதே டேஸ்ட்டு தான் இதுக்கும் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது இதுவும். வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். நார்மலாக சுடுற ஆப்பம் மாதிரியே தான் இருக்கும் இதுவும். இப்போ ஒரு பூ ஆப்பம் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் ஒரு திருப்பு, இந்த பக்கம் ஒரு திருப்பு, மேலே ஒரு திருப்பு, கீழே ஒரு திருப்பு. அவ்வளோதான், பூ ஆப்பம் ரெடி ஆகும். இப்போது வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் சுடுற ஆப்பத்தோடு அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. நீங்களே ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கேரளா டிஷ்ஷஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு ஆப்பம் கூட ஊற்றிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா இருக்குது. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப்